ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சாப்பர் வச்சு நம்ம கிச்சனில் காய்கறி கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஐடியாஸ் பார்த்துடலாம். ஐடியா நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரசம் கரைக்கிறதுக்கு ஊற வச்சுருப்போம். அதுக்கு மிக்சியில் போட்டு அடித்தாலும் ஃபுல்லாக அடிபட்டுரும். இப்போ ரிஸ்ட் பெயின், ஃபிங்கர் பெயின் இருக்கவங்கெல்லாம் ரசம் கரைக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, ரசத்துக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கையில் கரைச்ச மாதிரியே இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் இந்த மாதிரி பண்ணி வைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐடியா நம்பர் 2 பார்க்கலாம். இப்போ ரச சாதம் லஞ்சுக்கு பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறோம் அப்படின்னா ரைஸில் ரசத்தை ஊற்றி நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா விதையாக இருக்கும் சாதம். ஸோ இந்த மாதிரி சாப்பரில் சாதத்தை போட்டு ரசம் ஊற்றிட்டு நல்லா சாப் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசம் நல்லா சாதத்தில் மிங்கிள் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் லஞ்சுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக கொஞ்சம் கூட சாதம் மிச்சம் வைக்காமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. சாதம் மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களாக இருந்தால் சாம்பார் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். தயிர் சாதம் எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐடியா நம்பர் 3 பார்க்கலாம். இப்போ ஒரு ஆனியனை நான் 4 சாப் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாப்பரில் சேர்த்துடலாம். சேர்த்துக்கிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சின்னதாக பொடியாக சாப் பண்ணி இப்போ ஒரு முட்டையை இதில் உடைச்சி சேர்த்திட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சிக்கன் மசாலா அல்லது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த சாப்பரில் ஒரு 1 மினிட் மாதிரி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஹோட்டலில் ஆம்லெட் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பீட் பண்ணி எடுத்து ஊற்றினோம்னா ஹோட்டலில் வர டேஸ்ட் வரவே வராது, என்ன தான் ட்ரை பண்ணாலும். இந்த மாதிரி நீங்கள் இந்த சாப்பர் வச்சு பீட் பண்ணி ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஐடியா நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். இப்போ அதே போல் நான் 2 ஆனியன் சேர்த்துருக்கேன். ஆனியனை வந்து ஃபுல்லாக சேர்த்தோம்னா நமக்கு சாப் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. ஸோ 4 கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆனியன் நல்லா சாப் பண்ணிவிட்டு நான் 1 கப் கர்டு இதில் ஆட் பண்ணுறேன், தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆனியன் ரைத்தா செய்ய போகிறோம். இது வந்து இதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டில் அதே மாதிரி கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். உங்களுக்கு சீரகத்தூள் பிடிக்குன்னா ஒரு பிஞ்ச் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக பவுலில் ஊற்றி ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் சாப் பண்ணுறப்போ ஆனியனும் சேர்த்து நல்லா மின்ஸ் ஆகி அந்த டேஸ்ட் வந்து இந்த கர்டில் நல்லா இறங்கியிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ், கேபேஜ் எப்படி சாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே முட்டைக்கோஸ் நிறைய இப்போ கெஸ்ட் வராங்க, நிறைய சாப் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் மார்னிங் நீங்கள் எழுந்து ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது சாப் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த சாப்பர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி உள்ளே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெர்டிக்கலாக வச்சுட்டு இது போல் ஒரு 5-6 ப்ரெஸ் தான் கொடுத்தேன். உங்களுக்கு சூப்பராக ஃபைனாக சாப் ஆகி வந்துடும் கேபேஜ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கூட இந்த சாப்பர் ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு யோசிச்சுட்டு வாங்கவே இல்லை. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கேபேஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பொடி பொடியாக ஒரே மாதிரி ஈவனாக கட் ஆகி வரும். நமக்கு
பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் வெந்துடும், கேஸ் செலவும் மிச்சமாகும். இதுவே நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரி கூட கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சாப் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். ஐடியா நம்பர் 6 பார்க்கலாம். இப்போ நான் 4 வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது பூரா நீல வாக்கில் 4 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பரில் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆனியன் ரோஸ்ட்டு, ஆனியன் ஊத்தாப்பம்லாம் போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு ரொம்ப நேரம் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணுவோம். பட் அது ஒன்றா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம 4 வெங்காயத்தை ஒன்றா சேர்த்து அப்படியே சாப் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி சாப் பண்ணுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசாக வேணுன்னா 4-5 ப்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாப் ஆகி வந்திருக்கு. நான் இப்போ இது வந்து தக்காளி பச்சடிக்காக ரெடி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் முன்னாடியே பெரிய பீஸாக வேணுங்கிறனால எடுத்து வச்சுட்டேன். அதே போல் பச்சை மிளகாயும் அப்படி தான் நல்லா ஃபைனாக சாப் ஆகிடும். இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறப்ப அதனோட எசன்ஸ் நல்லா இறங்கும். நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் வடையெல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா மிளகாய் போடணும், பச்சை மிளகாய். பட்டு பெருசாக இருந்தால் கடிபட்டு காரம் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போட்டோம்னா நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடும். அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். பட் மிளகாயோட காரம் நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ தக்காளியை நம்ம சாப் பண்ணி பார்க்கலாம். அதையும் நான் 2 பெரிய தக்காளியாக இருந்தால் 4 கட் பண்ணிவிடுங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இதுவும் அப்படி தான் நல்லா நமக்கு வந்து மேஷ் பண்ணுறதுக்கெல்லாம் இதிலேயே பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நல்லாவே மேஷ் ஆகிடும். நீங்கள் கிரேவி செய்கிறீங்க, பிரியாணி அல்லது வேறு ஏதாவது பச்சடி இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த மாதிரி மேஷ் பண்ணி போட்டிங்கன்னா குயிக்காகவே வெந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும். தக்காளி நமக்கு கேஸ் செலவும் மிச்சமாகும், டைமும் சேவ் ஆகும். நான் இப்போ தக்காளி பச்சடி செய்யறதுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணுன்னா இது மாதிரி ஒரு 4-5 ப்ரெஸ் கொடுத்ததுக்கப்புறம் எடுத்திங்கனாவே கரெக்டாக கட் ஆகி வந்துடும். ஸோ இது மாதிரி நமக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். குக்கிங் டைமும் சேவ் ஆகும், கேஸும் ரொம்ப மிச்சமாகும், குயிக்காகவே வெந்து வந்துடும். ஐடியா நம்பர் 7 பார்க்கலாம். இதே மாதிரி தேங்காய் வந்து நான் கீரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆப்பம், இனிப்பு பணியாரம், இனிப்பு ஆப்பம்லாம் செய்கிறப்ப தேங்காய் சின்ன சின்ன பீஸாக உள்ளே போடுவோம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம மிக்சியில் போடுறப்ப துருவி வந்துடும். அல்லது சின்ன சின்ன பீஸாக வேணால் நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் இந்த சாப்பரில் போட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி பாருங்கள், குட்டி குட்டி பீஸாக அழகாக வந்திருக்கும். இது வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபீஸ்க்கெலாம் சேர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.